ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேரே நாம் கடந்து செல்ல போகிறோம். இந்த பாடலை அவர் வீட்டு மாடியில உட்கார்ந்து எழுதிக்கிட்டு பாடிக்கிட்டு இருக்கிறார். என்ன சொல்லி பாடுறாருன்னா, எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். இதே வார்த்தையை திரும்ப திரும்ப படிச்சுக்கிட்டே இருக்கிறார். கீழே வீட்டினுடைய ஓனர் இருக்கிறார், மாடியில ஒரு வாடகைக்கு இருக்கிறார், கீழே வீட்டு ஓனர் இருக்கிறார். அங்க நடக்கிற காரியத்தை நல்லா கவனிங்க. நாகர்கோயிலுக்கு இவர் கன்வென்ஷனுக்கு 3 நாள் கிளம்பி வரணும். அது வெள்ளிக்கிழமை காலை நேரம். அவருடைய இனோவா காரை டிரைவர் தொடச்சி ரெடியா நிப்பாட்டி இருக்கிறார். ஆனா இவர் மேல இருந்து என்ன சொல்லிட்டு இருக்கிறார் சொல்லுங்க? நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கிறார்? நீங்க பதில் சொன்னா தான் என்னை கவனிக்கீங்களான்னு தெரியும், இல்லைன்னா ஆளு தான் அங்க இருக்குன்னு அர்த்தம். அதனாலதான் உங்கள்ட்ட கேட்கிறேன். என்ன சொல்றாரு? எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். இதை படிச்சுக்கிட்டே இருக்கிறார். டிரைவர் காரை தொடச்சு ரெடி பண்ணிட்டார். கீழே வீட்டு ஓனர் கேட்டுக்கிட்டே இருக்கிறார். இந்த வார்த்தைய ஒரு 10-20 தடவை பாடுனா கேட்கலாம். 100 தடவைக்கு மேல படிச்சா யாருக்கா இருந்தாலும் கொஞ்சம் என்ன ஆயிரும்? ஒரு சலிப்பு தட்டிரும். வீட்டு ஓனர் கீழே இருந்து